Taste the Daily. சென்னையில் பூங்காக்களுக்கு போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கதிட்டல் சாலையில் அமைந்துள்ள பூங்காவிற்கு மாட்டுப் பொங்கல் விடுமுறையை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் அலைமோதினர். அவர்களுக்கு போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் பலரும் தங்களது வாகனங்களை சாலையின் ஓரங்களில் நிறுத்தினர். போக்குவரத்தை சரி செய்ய போதிய காவலர்களும் இல்லை. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்து கடும் நெரிசல் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதை அறிந்த பொதுமக்கள் பூங்காவிற்கு வருபவர்களிடம் கட்டண கொள்ளை அடிக்கும் அரசு இதுபோன்ற விழா காலங்களில் வாகனங்களை நிறுத்த கூடுதல் வசதி செய்து தராததால் தான் இத்தகைய அவலங்கள் நடப்பதாக கோபத்துடன் கூறுகின்றனர். சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் பொங்கல் பொருட்கள் போதிய விற்பனையாகாததால் அதனை நம்பி வந்த வியாபாரிகள் கடும் நஷ்டமடைந்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோயம்பேட்டில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி, தோரணம் விற்க சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டது. இந்த சந்தை கோயம்பேடு காய்கறி சந்தையை ஒட்டி அமைக்கப்படாமல் தொலைவில் அமைக்கப்பட்டதால் பொதுமக்களுக்கு அப்படி ஒரு இடம் இருப்பதே தெரியவில்லை. இதனால் பொங்கல் விற்பனையை நம்பி லட்சக்கணக்கில் செலவு செய்து வந்த வியாபாரிகள் போதிய அளவு வியாபாரம் இல்லாததால் பெரும் நஷ்டம் அடைந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் எங்கு வியாபாரம் ஆகுமோ அங்கு குறைந்த கட்டணத்தில் வியாபாரம் செய்ய இடம் கொடுத்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசை அறிவுறுத்தியுள்ளனர். பொங்கல் போட்டு தனியாக ஒதுக்கி போட்டு மக்கள் யாரும் வரல. கரும்பு பூரா ரோட்டில் தான் போட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. 9 வண்டி கொண்டு வந்தாங்க, 5 வண்டி விற்றாங்க, 4 வண்டி ரோட்டில் போட்டாங்க. எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா லாஸுங்க. மக்களுக்கு இங்கே வாங்குறதுக்கு யாருமே வரல. மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, செம்ம லாஸ். மஞ்சள் கொத்து லாஸ், இஞ்சி கொத்து லாஸ், கரும்பு லாஸ். ஊரில் ஒரு கட்டு 350 ரூபா செலவாகுது. வண்டி கட்டுக்கு 50 ரூபா 400 ரூபா செலவாகுது. அவர் டிரைவர் சாப்பாடு செலவு இருக்குது. அவங்க நைட்டில் ஏதாவது செலவு பண்ணணும், சரக்கு அப்போ வாங்கி கொடுத்தாகணும். கஷ்டப்பட்டு வரப்பில் நல்லா வியாபாரம் ஆச்சு. இங்கே சுத்தமாக உள்ள சந்தையில் போட்டுட்டு ஒன்றுமே வியாபாரம் ஆகலை. ஜனங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. ரொம்ப நஷ்டம் போட்டுது பாருங்கள். எவ்வளோ கரும்பு வேஸ்ட் ஆகி கிடக்குது. இதுக்கு என்ன கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து என்ன நஷ்டம் கொடுத்தா நல்லா இருக்கும். சிறப்பு சந்தைன்னு போட்டாங்க, ஒன்றும் வேஸ்ட் இந்த வருஷம் வியாபாரமே இல்லை. மக்களுக்கு தெரியவே இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு போட்டாங்க, எங்களுக்கு தெரியல. பாதி பேர் வந்து போயிட்டாங்க. ஜனங்களுக்கு சென்னையில் இல்லாத கூட ரொம்ப நஷ்டம் வந்துச்சு. கள்ளச்சாராயம் குடித்து இருந்தால் 10 லட்சம் ரூபாய் தரும் ஸ்டாலின் அரசு. ஜல்லிக்கட்டு போட்டியில் வீர மரணம் அடைந்தவருக்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டில் விளாங்குடியை சேர்ந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் காலை முட்டியதில் வீர மரணம் அடைந்தார். அவரது இறப்பிற்கு ஸ்டாலின் அரசு அனுதாபம் கூட தெரிவிக்காமல் அலட்சியம் காட்டியது. இதனால் பிரேத பரிசோதனை முடிந்த பின் அவரது உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்களும் குடும்பத்தினர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கண்ணீர் மல்க கூறுகையில் தங்களது ஒரே மகன் ஆட்டோ ஓட்டி தங்கள் குடும்பத்தை காப்பாற்றி வந்ததாகவும் தமது பாரம்பரியத்தை காக்க ஜல்லிக்கட்டு விளையாடிய நிலையில் அவரை இழந்து பரிதவிப்பதாகவும் வேதனையோடு தெரிவித்தனர். இதை அறிந்த பொதுமக்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய் அளிக்கும் அரசு ஜல்லிக்கட்டில் இறந்தவருக்கு இரங்கல் கூட தெரிவிக்க மனம் இல்லையா என ஆவேசப்படுகின்றனர். அரசாங்க வேலை ஒரு நிதி உதவி கொடுங்க, அது போதும். அந்த ஒரு பிள்ளை அவங்க அப்பா மாதிரி பார்க்கணும், வேற யாரும் இல்லை அவங்க வீட்டுல. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பதாகைகளை காட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்த பெண்கள் அரிட்டாப்பட்டியை பாதுகாப்போம் என பதாகைகளை காட்டி எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். மதுரை மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என மக்கள் போராடி வருகின்றனர். சமீபத்தில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கள் விரோத திமுக அரசையும் மைனாரிட்டி பாஜக அரசையும் எதிர்த்து மக்கள் தன்னிச்சையாக போராடி வருகின்றனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் புறக்கணிக்கப்பட்டதால் ஆவேசமடைந்த ஆதி திராவிட மக்கள்
தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஸ்டாலின் அரசின் அமைச்சருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாலமேடு ஜல்லிக்கட்டில் பல ஆண்டுகளாக அந்த கிராம ஆதி திராவிட மக்களின் பாறை கருப்பசாமி கோவில் காளைக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி 2 ஆண்டுகள் ஆதி திராவிட சமூகத்தவருக்கு ஜல்லிக்கட்டில் மரியாதை செய்யப்பட்டது. இந்த ஆண்டு அந்த மரியாதையும் நிறுத்தப்பட்டதுடன் அவர்களது கோயில் காளையை விடவும் அனுமதிக்கவில்லை. இது தொடர்பாக திராவிட மாடல் அமைச்சர் மூர்த்தியிடம் பலமுறை தெரிவித்தும் அவர் கண்டு கொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஆதி திராவிட மக்கள் சாதிய பாகுபாடு பார்க்கும் அமைச்சர் மீது வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் வரும் தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் ஆவேசமாக தெரிவித்தனர். இதையறிந்த பொதுமக்கள் சமூக நீதிக்கு தாங்கள்தான் குத்தகைதாரர்கள் என பேசும் திமுகவின் ஒரிஜினல் முகம் இதுதான் என குற்றம் சாட்டினர். பொய்யானது